Hi 10th students, exercise 1.4 la 11th sum. The distance as an object travels under the influence of gravity in time வந்து t, அதை செகண்ட்ஸில் சொல்லணுமா, is given by, ஸோ அந்த இதை ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் நகருது அப்படிங்கிறத. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள், எந்த பொருள்னாலும் கற்பனை பண்ணிக்கலாம். அந்த பொருள் வந்து கிராவிட்டி மூலியமாக நீங்கள் மேலே இருந்து ஒரு பொருள் கீழே விழுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிடுங்க. ஸோ அந்த பொருள் கீழே விழுறதுக்கு காரணம் வந்து கிராவிட்டி தான். ஸோ அது ஒவ்வொரு ஸ்டேஜில் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், தன்னுடைய டிஸ்டன்ஸில் நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிக்கோ முடிகிற இடம் வேற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வேர் ஜி வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது அது நகர்றது, மேலேருந்து போடும்போது அது ஆக்சலரேட் ஆகுது இல்லையா, அதுதான். இதில் ஏபி வந்து கான்ஸ்டன்ட். செக் இஃப் த ஃபங்க்ஷன் எஸ்டி இஸ் 1-to-1 ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன், ஸோ என்ன, st ஈக்குவல் டு 1/2 gt ஸ்கொயர் ப்ளஸ் at ப்ளஸ் b. இதுதான் ஃபங்க்ஷன். let us take டைம் வந்து 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இஃப் t வந்து 1 இருந்ததுன்னா 1 செகண்ட், சரிங்களா, ஒரு 1 செகண்ட், ஸ்மால் லெட்டர் 1 செகண்டாக இருந்ததுன்னா, ஸோ எஸ் 1 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1/2 ஜி 1 ஸ்கொயர் 1 தான் வரும், ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. டீக்கு பதிலாக 1 போடுறேன். இப்போ டி வந்து 2 செகண்ட் இருந்ததுன்னா எஸ் வந்து 2 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/2 ஜி 2னா 2 ஸ்கொயர் வந்து 4ன்னு வரும், ப்ளஸ் 2a ப்ளஸ் b. ஸோ இது ரெண்டாவது. அடுத்தது t வந்து 3 செகண்டில் எஸ் 3 ஈக்குவல் டு 1/2 ஜி 3 ஸ்கொயர் 9 வரும், ப்ளஸ் 3a ப்ளஸ் b. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு 3 கண்டிஷன் மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 2 செகண்டில், 3 செகண்டில். ஒரு மாடியிலேருந்து ஒரு பொருளை போட்டிங்கன்னா ஒரு செகண்டில் எந்த டிஸ்டன்ஸாக இருக்குது, 2 செகண்டில், 3 செகண்டில். சரியா, இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இது 1-on-1 ஃபங்க்ஷனாக அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம டொமைனாக வந்து டி எடுத்துப்போம், கோ டொமைனாக வந்து எஸ்டி அதை எடுத்துப்போம். ஸோ டொமைன், ஸோ 1 2 3 4 அப்படி போயிட்டே இருந்தது. அதே மாதிரி எஸ்டி அது பார்த்தீங்கன்னா 1 போட்டோன்னே ஒரு வேல்யூ வருது இல்லையா, அதான் அந்த வேல்யூ எழுதணும். ஸோ இதை g/2ன்னு எழுதலாம். g/2ன்னு போடுங்க, இல்லை 1/2 அப்படியே எழுதுனாலும் எழுதிடுங்க. 1/2 a ப்ளஸ் b. அடுத்தது 2 போட்டிங்கன்னா இதில் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 2g ப்ளஸ் 2a ப்ளஸ் b. நெக்ஸ்ட்டு 3க்கு நேராக, ஸோ இதில் 9, அப்போ 9g/2 ப்ளஸ் 3a ப்ளஸ் b அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ 1 போட்டிங்கன்னா இது வருது, 2 போட்டிங்கன்னா இது வருது, 3 போட்டிங்கன்னா இது வருது. அப்போ 1-on-1 ஃபங்க்ஷன் தான். ஸோ இட் இஸ் கன்ஃபார்ம். all the elements of T having different images in ST. So hence it is 1-to-1 function. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஒரு செகண்டில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நிற்கிது,
ரெண்டாவது இதில் இந்த ஸ்டேஜ், மூணாவது இதில் இந்த ஸ்டேஜ். அப்போ மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ சப்போஸ் ஒரு செகண்டில் இந்த ஸ்டேஜ், ரெண்டாவது செகண்டில் இந்த ஸ்டேஜிலே நிற்கலை, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ 1 and 1 ஃபங்க்ஷன், 1 to 1 ஃபங்க்ஷன்.